ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் வசந்தி. வெல்கம் டு மம்மி டேடி சேனல். இன்னைக்கு ஒரு குட்டி மோட்டிவேஷனல் ஸ்டோரி தாங்க பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். உழைத்தால் முன்னேறலாம். ஒரு நாள் புத்தர் பல ஊர்களுக்கு பிரயாணம் பண்ணிட்டு தியானம் மேற்கொண்டுட்டு ஒரு கிராமத்துக்கு தங்குறாரு. அப்போ அவரை பார்க்கறதுக்கு அந்த கிராமத்துல இருந்து நிறைய மக்கள் வர்றாங்க. தன்னோட பிரச்சனைகளை சொல்றாங்க. நிறைய குறைகளுக்கு தீர்வும் கண்டுபிடிக்கிறாங்க. அப்ப அந்த புத்தரை பார்க்கறதுக்காக அந்த ஊர்ல இருந்த ஒரு பிச்சைக்காரன் ஒருத்தன் வரான். அந்த புத்தர்கிட்ட முன்னாடி உட்கார்ந்து வணங்கிட்டு அந்த புத்தர்கிட்ட தன்னோட பிரச்சனைய சொல்றான். புத்தரே, நான் ஒரு பிச்சைக்காரன். எனக்குன்னு ஒரு துளி அளவு கூட ஒரு சொத்துன்னு எதுவுமே கிடையாது. நான் அன்றாட வாழ்க்கைக்கே ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன். என்னோட ஒருவேளை சாப்பாட்டுக்கே நான் படாத பாடுபட வேண்டியதாக இருக்கு. என்னோட நிலை மாறணும். என்கிட்ட என்னோட உயிரை தவிர வேற எதுவுமே கிடையாது. ஆனால் என்னோட மனசுக்குள்ள நான் எப்படியாவது ஒரு செல்வந்தராக வாழணும்னு ஒரு ஆசை இருக்கு. அதுக்கு ஒரு தீர்வு சொல்லுங்க. நான் எப்படி செல்வந்தராக ஆக முடியும்? ஒரு மதிப்புள்ள மனிதனாக மாறணும். அதுக்கு எனக்கு ஏதாவது ஒரு தீர்வு சொல்லுங்கன்னு சொல்லி வேண்டி நிற்கிறான். அப்போ புத்தர் சொல்றாரு சிரிச்சுக்கிட்டேவும், சரிப்பா, நான் தீர்வு சொல்றேன். நான் உனக்கு ஒரு 5000 ரூபாய் தர்றேன். உன்னோட 2 கைகளையும் என்கிட்ட வெட்டி கொடுத்துருன்னு சொல்லி கேட்குறாரு. அவன், ஐயோ கைகளா? இதை வச்சுதான் பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கேன். இதை எப்படி உங்கள்கிட்ட கொடுக்க முடியும்? தரமாட்டேன் அப்படின்றான். உடனே, சரி, உன்னோட கால்களை நான் 10,000 ரூபாய் தர்றேன். உன்னோட கால்களை வெட்டி கொடுத்துரு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. உடனே அவன் சொல்றான், இந்த கால்களை வச்சுதான் ஏதோ நடமாடி ஏதோ வயிற்று பொழப்பையாவது பார்த்துக்கிட்டு இருக்கேன். அதுக்கும் நீங்க பங்கம் பண்றீங்களே, அதெல்லாம் தர முடியாது அப்படிங்கிறான். சரி விடு, உனக்கு 25,000 ரூபாய் தர்றேன். உன்னோட கண்ணையாவது கொடுத்துரு அப்படின்னு. ஏன் சாமி, நான் நல்லா இருக்கிறது பிடிக்கலையா? என்னை குருடனும் வேற பட்டத்தை கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களா? அதெல்லாம் தர முடியாதுங்கிறான். சரி விடு, நான் உனக்கு 50,000 ரூபாய் தர்றேன். உன்னோட உயிரை மட்டும் எனக்கு கொடுத்துரு அப்படிங்கிறான். ஐயோ கடவுளே, எனக்கு தீர்வு வேணும்னு நின்னேன். ஆனால் நீங்கள் கையை கூடு, காலை கூடு, கண்ணை கூடு, உயிரை கூடுங்கிறீங்களே. இதை வச்சு தான் என் வாழ்க்கைக்கே ஒரு பொழப்பே இருக்கு. அதுக்கப்புறம் நான் வாழ்றதே வேஸ்ட்டே. நான் செத்துல போயிடுவேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். உடனே புத்தர் சிரிச்சுக்கிட்டே சொல்கிறாரு, கையை கேட்டேன் தரல, காலை கேட்டேன் தரல, உன்னோட கண்ணை கேட்டேன் அதுவும் தர முடியாதுங்கிற, உன்னோட உயிரை கேட்குறேன் தரவே முடியாதுன்னு ஒத்த காலில் நிற்கிற. அப்படி விலை மதிப்புள்ள எல்லாத்தையுமே ஒன்னிடமே வச்சுக்கிட்டு நீ என்கிட்ட தீர்வை கேட்குறியே, இது எப்படி சரியாகும்? கை கால் எல்லாமே நல்லா இருக்கு, உன் கண்ணும் நல்லா தெரியுது. அதை விட விலை மதிப்பு மிக்க உயிர் உன்கிட்ட இருக்கு. எல்லாமே நல்லா இருக்கும் போது நீ உழைச்சு முன்னேறலாமே. நீ வசதியா வாழணும்னு ஆசைப்படுறேல, அப்ப நீ விடாமல் முயற்சி, தீராமல் விடாமுயற்சி செய், முன்னேறு. கண்டிப்பா நீ செல்வந்தர் ஆகலாம். இதுதான் உன் பிரச்சனைக்கான தீர்வு. உன்னோட திறமைய, உன்னோட தன்னம்பிக்கைய நீ பலப்படுத்து. விடாமுயற்சி செஞ்சேன்னா எவ்வளோ பெரிய பரம ஏழையும் பெரிய செல்வந்தரா ஆக முடியும் அப்படின்னு சொல்லி புத்தர் அந்த பிச்சைக்காரனுக்கு அறிவுரை சொன்னாராம். அப்பதான் அந்த பிச்சைக்காரன் வந்தானா, நம்மக்கிட்ட விலை மதிப்பு மிக்க இவ்வளோ விஷயங்கள் இருக்கும்போது நம்ம ஏன் பிச்சை எடுத்து சாப்பிடணும்? நம்ம ஏன் மற்றவங்கள கையேந்தி நிற்கணும்? நம்மளோட கைகளையே பலமாக்கி விடாமுயற்சியோடு தன்னம்பிக்கையோடு உழைச்சோம் அப்படின்னா நம்மளே பெரிய செல்வந்தர் ஆகலாமே அப்படின்னு சொல்லி ஒரு முடிவுக்கு வந்தானா. இந்த கதை இதை தாங்க உணர்த்துது. எப்போவுமே நம்மளை நம்ம நம்பணும் அப்படின்னா உயரணும் அப்படின்னா உழைத்தா முன்னேறலாம், உயரலாம். ஓகே, இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். என்னோட சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் தென் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.